மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரத்தில் ஓட்டு போடுவது எப்படி என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செயல்முறை விளக்கமளித்தார். அதன் பிறகு அவர் கூறுகையில், தமிழக தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். எதிர்க்கட்சிகளை மிரட்டவே திட்டமிட்டு வருமான வரி சோதனை நடத்தப்படுகிறது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறியதை நிராகரித்தார். திட்டமிட்டு இதுபோன்று திமுக வீடுகள், பிரமுகர் வீடுகளை மட்டும் சோதனை நடத்துது தேர்தல் ஆணையம். இல்லை, எங்கெங்கே நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்திருக்கோ அங்கே கண்டிப்பாக போயிருக்கிறாங்க. இப்போது ஒரு நாள் முன்னாடி கூட எம்எல்ஏ ஹாஸ்டல்லையும் ஒரு சர்ச் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன்லேயே பாரபட்சம் இல்லாமல் வித் ஃபுல் நியூட்ரலிட்டி எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயும் எம்எல்ஏ ஹாஸ்டல்லையும் நமக்கு பணம் ஒன்றுமே அது வரல. பட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம வெயிட் பண்ணுறோம். அது மாதிரி எங்கே நமக்கு ரிப்போர்ட் வருதோ கண்டிப்பாக நம்ம ஆக்ஷன் எடுப்போம். சேலம் பெண்ணுக்கு முதல்வர் எடப்பாடி பணம் கொடுக்கும் வீடியோ குறித்து கேட்டபோது பழம் வாங்கியதற்கு பணம் கொடுத்ததாக தகவல் வந்துள்ளது என்று சாஹூ பதிலளித்தார். பணம் கொடுத்தாரு, ஒரு வாக்காளருக்கு பணம் கொடுத்த வீடியோ வந்தது. அதுக்கு நடவடிக்கை என்ன? அதில் டிஓ நம்மக்கிட்ட வித்தின் 1 hour ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோவில் உண்மை இல்லை. அதில் ஒரு பாதி இதான் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க ஏதோ ஒரு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு காசு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்காங்க. கலெக்டர் நம்மக்கிட்ட டீட்டெயில் ரிப்போர்ட். பொருள் வாங்கினதுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாரு சார் அவர்? அந்த தகவல் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? அது இன்னும் அது பொருள் வாங்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன். வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட், April 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.